வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் ஆழமான கருத்துள்ள ஒரு பழமையான தமிழ் நீதிக்கதைய பத்தி தான் பார்க்க போறோம். இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு கதை இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்க போகுது. இப்போ ஒரு வேலைய யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்னு உங்களுக்கு சரியா தெரியுமா? நம்மள் பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சவால் இதுதான். நம்ம எல்லாருமே எப்போதாவது ஒரு வேலைய மத்தவங்க கிட்ட கொடுப்போம். ஆனா அது சரியான நபர்கிட்ட தான் கொடுக்கறோமா? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கான விடைய தான் நம்ம கதை இப்போ விளக்கப் போகுது. பகுதி 1. தோட்டக்காரனும் குரங்குகளும். சரி, இப்போ நம்ம கதையோட முக்கிய கதாபாத்திரங்களை சந்திக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஊர்ல ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவனுக்கு காட்டுக்கு மிக அருகில ஒரு அழகான தோட்டம் ஒன்னு இருந்தது. அவன் ஒரு பயங்கரமான கடின உழைப்பாளிங்க. அந்த தோட்டத்துக்காகவே இரவும் பகலும் அசராம உழைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த தோட்டம் காட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததால அங்க வாழ்ந்து வந்த ஒரு குரங்கு கூட்டம் இவனை தினமும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த குரங்குகள் தோட்டக்காரனா அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துனா இவங்களும் ஊத்தும், அவன் களைகளை பிடுங்குனா இவங்களும் அப்படியே பிடுங்கும். பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் அவனுக்கு ஒரு உதவியாவும் இருந்தது. பகுதி 2. வெளியூர் பயணம். தினமும் போய்கிட்டு இருந்த இந்த வழக்கமான விஷயத்துல இப்போ ஒரு எதிர்பாராத மாற்றம் வரப்போகுது. திடீர்னு ஒரு நாள் தோட்டக்காரனுக்கு அவசரமா வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே அந்த குரங்கு கூட்டத்தை கூப்பிட்டான். நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் என் தோட்டத்தை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும், எல்லா செடிகளுக்கும் மறக்காம தண்ணீர் ஊத்தணும் அப்படின்னு அந்த பொறுப்பை அதுங்க கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு குரங்கு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்விய கேட்டுச்சு. எங்களுக்கு ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணீர் ஊத்தணும்னு தெரியாதே, இத்தனை நாளா நீங்க செய்யறத பார்த்து நாங்களும் அப்படியே செஞ்சோம், அவ்வளவுதான் அப்படின்னு தயக்கத்தோட சொல்லுச்சு. இங்கதான் நீங்க கவனிக்கணும். குரங்குகளுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சதே தவிர அத பத்தின முழு புரிதலோ அளவோ தெரியல. சோ இங்க மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தோட்டக்காரன் கொடுத்த இந்த சரியான ஆனா ஆபத்தான ஒரு கட்டளை தான். அட, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பெரிய வேர் இருக்கிற செடிக்கு நிறைய தண்ணியும் சின்ன செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த ஒரு வார்த்தை தான் மொத்த குழப்பத்துக்கும் காரணமாமைய போகுது. பகுதி 3. குரங்குகளின் உதவி. தோட்டக்காரன் போனதுக்கு அப்புறம் அந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த குரங்குகளை செடிகளுக்கு எப்படி தண்ணீர் ஊத்திருக்குன்னு உங்களால கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த அப்பாவி குரங்குகள் தோட்டக்காரனோட அறிவுரைய எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த குரங்குகள் எப்படி தண்ணி ஊத்துச்சு தெரியுமா? அதோட லாஜிக்க கேட்டா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். முதல் படி ஒவ்வொரு செடி அப்படியே புடுங்கிறது. 2வது படி அதோட வேர் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாக்குறது. 3வது படி அந்த வேரோட அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணிய ஊத்திட்டு திரும்ப நட்டு வைக்கிறது. குரங்குகளை பொறுத்த வரைக்கும் தோட்டக்காரன் சொன்னதை 100% பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு தான் நினைச்சு அதுங்க ரொம்பவே பெருமைப்பட்டுக்குச்சு. சில நாட்கள் ஆச்சு. வெளியூர் போயிருந்த தோட்டக்காரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு திரும்புறான். தன்னோட ஆசை தோட்டம் இவ்வளவு செழிப்பா இருக்க போகுதோ, குரங்குகளெல்லாம் இவ்ளோ சூப்பரா வேலை பார்த்திருக்குமோ அப்படின்னு பலத்த கற்பனையோட தோட்டத்தை பார்க்க ஓடி வரான். உள்ள என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இது ஒரு விஷயத்த மிகச்சிறப்பா நமக்கு விளக்குதுங்க. அவனோட எதிர்பார்ப்புக்கும் அங்க இருந்த நிஜ நிலைமைக்கும் இடையே இருந்த அந்த மாபெரும் வித்தியாசம்தான் அது. அவன் எதிர்பார்த்தது ஒரு செழிப்பான தோட்டத்தை. ஆனா அங்க பாத்தீங்கன்னா செடிகளெல்லாம் வேரோட பிடுங்கப்பட்டு காய்ந்து சருகாகி அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி கிடக்குது. அவனோட ஒட்டுமொட்ட உழைப்பும் வீணா போச்சு. தோட்டக்காரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவனால இத நம்பவே முடியல. அட பாவிகளா, இதுங்க ரொம்ப நல்ல குரங்குகளாச்சே, என் கூட சேர்ந்து அவ்ளோ கடினமா உழைக்குமே, அப்புறம் எப்படி இந்த தோட்டத்தை இப்படி நாசம் பண்ணுச்சுங்க அப்படின்னு பெரிய குழப்பத்தோடவும் அதிர்ச்சியோடவும் சிந்திக்க ஆரம்பிச்சான். அவ உடனே குரங்குகளை கூப்பிட்டு கோபமா கேட்டப்போ அதுங்க ரொம்பவே வெகுளித்தனமா பதில் சொல்லுச்சு. ஐயா, நீங்க தானே பெரிய வேருள்ள செடிக்கு நிறைய தண்ணியும் சின்ன வேருள்ள செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊற்ற சொன்னீங்க, அதனாலதான் வேரோட அளவை கண்டுபிடிக்க செடிகளை பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த குரங்குகள் கிட்ட உழைப்பு இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. ஆனா ஒரு உண்மையான தோட்டக்காரனுக்கு இருக்க வேண்டிய அந்த அடிப்படை பொது அறிவு, அதாவது காமன் சென்ஸ், கொஞ்சம் கூட இல்ல. குரங்குகளோட இந்த விளக்கத்தை கேட்ட உடனே தோட்டக்காரனுக்கு ஒரு கசப்பான உண்மை உரைச்சது. இதுல குரங்குகள் மேல எந்த தப்புமே இல்ல. அதுங்களுக்கு எவ்வளவுதான் உழைக்க தெரிஞ்சாலும் அதோட உண்மையான அறிவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் சரியா கணக்கு போடாம இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்தது தன்னோட சொந்த தப்பு தான் அப்படிங்கறத அவன் முழுமையா உணர்ந்துகிட்டான். பகுதி 4. திருக்குறள் கூறும் நீதி.
இந்த சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் ரொம்பவே சோகமான நிகழ்வுக்கும் நம்ம பழங்கால தமிழ் ஞானத்துக்கும் உள்ள அந்த சூப்பரான தொடர்பை இப்ப பார்க்கலாம். இந்த மொத்த சம்பவத்தையும் பார்த்ததும் தோட்டக்காரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இந்த விளக்கத்தோட ஆணிவேரான அந்த வரிகள் இதோ: வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரியனாகச் செயல். இது திருவள்ளுவர் எழுதின ஒரு அற்புதமான திருக்குறள். 2000 வருஷத்துக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த ஒற்றை வரி தோட்டக்காரன் கத்துக்கிட்ட அந்த வலியான பாடத்தை எவ்வளவு கச்சிதமா படம் பிடிச்சு காட்டுது பாத்தீங்களா? இதனோட பொருளை நாம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஒரு வேலைய ஒரு நபர் சரியா செஞ்சு முடிப்பாரான்னு அவரோட அறிவாற்றல், திறமை, அப்புறம் அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிற தகுதி, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையா ஆராயணும். அதெல்லாம் உறுதி செஞ்ச பிறகுதான் அந்த செயலை செய்யறதுக்கான பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். வெறும் ஆர்வமும் உழைப்பும் மட்டும் ஒரு வேலையை வெற்றிகரமா முடிக்க போதுமானதல்ல அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ நீங்களும் அறியாமலேயே சிக்கலான முக்கியமான பொறுப்புகளை தகுதியற்ற தவறான குரங்குகள் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவரை வேலைக்கு எடுக்கும்போதோ இல்ல ஒரு வேலையை பிரிச்சு கொடுக்கும்போதோ அவங்களோட உண்மையான திறமைய சரியா எடை போடுறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொன்மையான தமிழ் ஞானம் இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்க்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு இல்லையா? இதே மாதிரி இன்னொரு ஆழமான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.